ஜுவல்லரி ஒயர் வந்துட்டு எடுத்திருக்கேன். ஸோ இந்த ஒயரை வந்துட்டு ஒரு 20 சென்டிமீட்டர் நான் ஸ்கேல் அளந்து நான் இந்த மாதிரி எடுத்துக்க போகிறேன். ஸோ 20 சென்டிமீட்டர் எடுத்துக்கிறேன். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அளவு தான் நான் வச்சு எடுத்திருக்கேன். 20 சென்டிமீட்டர் இந்த ஸ்கேலில் நான் வந்துட்டு அளந்து எடுத்துக்கிறேன். இதை நீங்கள் பிஸ்னஸாக பண்ணுறதா இருந்தாலும் பண்ணலாம். நான் போடுற ஐடியாஸ் எல்லாமே பிஸ்னஸ் ஐடியா தான். இதே மாதிரியே ரெடி பண்ணி இதை பிஸ்னஸாகவும் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். 20 சென்டிமீட்டர் எடுத்ததுக்கப்புறமா லாப்ஸ்டர் ஹூக்கும் கியர் லாக்கும் நான் வந்துட்டு எடுத்திருக்கேன். ஸோ கியர் லாக்னா என்ன, லாப்ஸ்டர் ஹூக்னா என்ன அப்படின்னு நம்ம ஆல்ரெடி நம்மளோட சேனலில் நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். செக் பண்ணி பாருங்கள். இன்வெஸ்பிள் ஜுவல்லரிக்கு நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணுவோம்ல, சேம் அதே தான். கியர் லாக் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு இந்த ஒயரில் ஆட் பண்ணிவிட்டு அந்த லாப்ஸ்டர் ஹூக்கையும் நான் வந்துட்டு ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஆட் பண்ணதுக்கப்புறமா இந்த ஒயரை அப்படியே வளைச்சி அதை நம்ம அப்படியே கியர் லாக்குள்ளே உள்ளே விட்டு இந்த மாதிரி நம்ம வந்துட்டு செட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ஒரு லூப் மாதிரி நமக்கு வந்துட்டு கிடைக்கும். இந்த கியர் லாக்கை நம்ம வந்துட்டு கரெக்டாக எண்டிங்கில் கொண்டு போயிட்டு இதை அப்படியே நம்ம வந்துட்டு நச்சு விட்டுறணும். இதுதான் வந்துட்டு ஸ்டார்டிங்கு. நச்சு விட்டதுக்கப்புறமா கிறிஸ்டல் பீட்ஸ் வந்துட்டு எடுத்திருக்கேன். இது வந்துட்டு 6mm கிறிஸ்டல் பீடு. இந்த கிறிஸ்டல் பீடை பற்றி நான் சொல்லணும்னா, ஜுவல்லரி மேக்கிங் ஸ்டார்டிங்லேருந்து இந்த கிறிஸ்டல் பீடு வந்துட்டு ஜுவல்லரி மேக்கிங்கில் இருக்குது. இதில் நிறைய கலர்ஸும் அவைலபிள் இருக்குது. நான் 6mm எடுத்திருக்கேன். ஸோ இந்த வயரில் நான் வந்துட்டு ஆட் பண்ணிவிட்டு ஒரு ரிங் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு ரிங் ஸ்டோன் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் வந்துட்டு கிறிஸ்டல் பீடையே ஆட் பண்ணிக்கிறேன். நான் 6mm எடுத்திருக்கேன். இதில் வந்துட்டு 2mm, 4mm அண்ட் 8mm வரைக்குமே அவைலபிளில் இருக்குது. ஸோ 6mm பீடு நான் வந்துட்டு ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு 13 பீட்ஸ் நான் வந்துட்டு இதில் கண்டினியூவாக நான் வந்துட்டு ஆட் பண்ணிக்கிற போகிறேன். 13 பீட்ஸ் இதுக்கு வந்துட்டு இனஃபாக இருக்கும். ஸோ 13 பீட்ஸ் வந்துட்டு ஆட் பண்ணிக்கிறேன். நம்மளோட சேனலில் கிவ்அவே வந்துட்டு போயிட்டுருக்கு. ஸோ கண்டினியூவாக கமெண்ட் பண்ணுறவங்களுக்கு நம்ம வந்துட்டு கிவ்அவே கொடுக்குறதா நான் வந்துட்டு சொல்லியிருந்தோம். நெக்ஸ்ட் மந்த் தான் அது யாருன்னு சொல்லிட்டு நாங்கள் வந்துட்டு ரிவீல் பண்ணுவோம். 13 பீட்ஸ் ஆட் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு ரிங் ஸ்டோன் ஆட் பண்ணிவிட்டு அகெயின் நான் வந்துட்டு இந்த கிறிஸ்டல் பீடையே நான் வந்துட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஸோ நம்ம கிராக்கல் பீடு, நார்மல் பீட்ஸ்லாம் வர்றதுக்கு முன்னாடி இந்த கிறிஸ்டல் பீட்ஸாக வந்துட்டு ஜுவல்லரி மேக்கிங்ஸில் வந்துட்டு அவைலபிள் இருந்துச்சு. இதில் நிறைய நம்ம வந்துட்டு இன்னோவேட்டிவாக நம்ம வந்துட்டு பண்ணலாம். ஸோ அகெயின் வந்துட்டு ஒரு 13 பீட்ஸ் வந்துட்டு ஆட் பண்ணிக்கிறேன். 13 பீட்ஸ் ஆட் பண்ணதுக்கப்புறமா ஒரு ரிங் ஸ்டோன் வந்துட்டு ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு ரிங் ஸ்டோன் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு கிறிஸ்டல் பீட்ஸ் ஆட் பண்ணிவிட்டு இதை நம்ம வந்துட்டு என் பண்ணணும். ஸோ ஒரு கிறிஸ்டல் பீட் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணதுக்கப்புறமா அகெயின் வந்துட்டு கியர் லாக்கு அண்ட் லாப்ஸ்டர் ஹூக்கு. கியர் லாக் வந்துட்டு இந்த மாதிரி ஃபஸ்ட்டு நம்ம வந்துட்டு கியர் லாக் ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டார்டிங் எப்படி பண்ணமோ அதே மாதிரி எண்டிங் நம்ம வந்துட்டு பண்ண போகிறோம். ஸோ கியர் லாக் ஆட் பண்ணிவிட்டு லாப்ஸ்டர் ஹூக் ஆட் பண்ணிவிட்டு அதே மாதிரி வளைச்சி அந்த ஒயரை கொண்டுட்டு போய் நம்ம கியர் லாக்குள்ளே உள்ளே விட்டு இதை நம்ம வந்துட்டு என் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி நம்ம அந்த கியர் லாக்கை வந்துட்டு அஸ் யூஷுவல் நச்சு விடுற மாதிரி நம்ம எண்டிங் எப்படி நம்ம ஸ்டார்டிங் எப்படி பண்ணமோ அதே மாதிரி எண்டிங்கை நம்ம வந்துட்டு பண்ணணும். இதை மாஸ்க் எக்ஸ்டென்ஷன் சொல்லிட்டு தனியாகவே வந்துட்டு சேல்ஸ் பண்ணுறாங்க. எப்படி பிரேஸ்லெட்லாம் நம்ம சேல்ஸ் பண்ணுறோமோ மாஸ்க் எக்ஸ்டென்ஷன் சொல்லிட்டு சேல் பண்ணுறாங்க. இதே வந்துட்டு நம்ம நார்மல் பீட்ஸ்லேயும் நம்ம வந்துட்டு பண்ணலாம். நம்ம பிரேஸ்லெட் பீட்ஸ் இருக்குல்ல, ஸோ அதுலேயுமே இந்த மாஸ்க் எக்ஸ்டென்ஷன் நம்ம ரெடி பண்ணி நம்ம வந்துட்டு சேல் பண்ணலாம். இன்னும் நிறைய டிசைன்ஸும் நம்ம இதில் வந்துட்டு க்ரியேட்டிவாக நம்ம வந்துட்டு பண்ணலாம். நமக்கு வந்துட்டு சைஸ் மட்டும் தான் கொஞ்சம் டவுட்டாக இருக்கும். ஸோ அதை மட்டும் நம்ம வந்துட்டு கிளியர் பண்ணிட்டோம்டா நம்ம மார்க்ஸ் எக்ஸ்டென்ஷன் சேம் சைஸில் டிசைன்ஸ் வந்துட்டு நம்ம வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக இது பண்ணி நம்ம வந்துட்டு ரெடி பண்ணலாம். இதே மாதிரியே நான் வந்துட்டு ஒரு பிங்க் கலரும் நான் வந்துட்டு ரெடி பண்ணேன். ஸோ இந்த மாதிரி இதுமாதிரி கலராக நம்ம வந்துட்டு ரெடி பண்ணலாம். அண்ட் பிரேஸ்லெட் பீட்ஸ்லேயும் நம்ம வந்துட்டு ரெடி பண்ணலாம். நீங்களும் ரெடி பண்ணிவிட்டு சேல் பண்ணி பாருங்கள். இதோட டோட்டல் அளவு என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்துட்டு பார்த்துருவோம். ஸ்டார்டிங் வந்துட்டு 20 சென்டிமீட்டர் நம்ம வந்துட்டு எடுத்தோம். இப்போ ஸ்டார்டிங் டு எண்டு நம்ம அளவு எடுத்து பார்த்தோன்னா 17 சென்டிமீட்டர் வந்துட்டு இருக்குது. ஸோ இந்த அளவுலேயே நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், பிரேஸ்லெட் பீட்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இதை வந்துட்டு ரெடி பண்ணிக்கலாம். லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப்.